சோஷியல் மீடியா இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்களா? சோஷியல் மீடியாக்காக பண்ணல, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நாங்க போடுறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. என்னோட மேரேஜ் முடிஞ்சிச்சு, உடனே எனக்கு குழந்தை பிறந்துச்சு. உங்க சாதனை உலக மகா சாதனை. குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கல. ஒரு குழந்தைய பெத்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்களே கூட்டியாந்து ஓஹோன்னு கொண்டாடினா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? நீங்க ஃபேஷன் ஷோ வச்சீங்களா, அது குழந்தைக்காகவா? குழந்தைய பெத்தது யாருங்க? நானே இப்ப ஃபீல் பண்றேன். எங்க அம்மா ஒண்ணே இந்த பர்த்டே கொண்டாடல அப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க? நீங்க சொல்றதுல எல்லாத்துலயும் என்னன்னு கேட்டா, உன்னால் முடியாத ஒன்றை நான் செய்து காட்டி விட்டேன் பார். 5 years முன்னாடி 1 lakh நான் ஸ்பெண்ட் பண்ணேன். சோ இப்போ எனக்கு அந்த 1 lakhன்றது it doesn't matter. 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. பர்த்டே எத்தனை லட்சம் செலவு பண்ணி கொண்டாடிருக்கீங்க? 1 lakh sir. 1.5 lakh sir. 2 lakh sir. 2.5 sir. 2.5 lakhs. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சில பல வருஷங்களுக்கு முன்னால வரைக்கும் நம்ம வீடுகளுக்கு அடிக்கடி வரக்கூடிய பத்திரிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3 சொல்லிடலாம். ஒன்னு கல்யாண பத்திரிகை, திருமண அழைப்புதல். ஒரே டேட்ல எத்தனை பேர் தான்டா கல்யாணம் வைப்பீங்க? இன்னொன்று இந்த பூப்புனித நீராட்டு விழா இது கொண்டாடுவாங்க, அந்த பத்திரிகை வரும். அதை விட்டா வீடு கிரகப்பிரவேச பத்திரிகை அப்படின்னு ஒன்று வரும். பத்திரிக்கையா தூக்கிட்டு வராங்க. இவங்களுக்கு மொய் வைக்கிறதுக்காகவே இந்த மாசம் ஓட்டி பார்க்கணும் போலயே. ஆனா இப்ப ஒரு வருஷத்துல அதிகமா நம்ம சந்திக்கக்கூடிய பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா பிள்ளைக்குடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு தான் பிறந்தார்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? அந்த கடன்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணி அந்த கடன்லாம் அடைச்சு மூச்சு விடுறதுக்குள்ள ஒரு 2 அல்லது 3 வருஷத்துக்குள்ள இது ஒரு பெரிய செலவு போல இருக்கு அப்படின்னு ஒரு தரப்புல ஒரு முணுமுணுப்பு இருந்துகிட்டே இருக்கு. அதை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பைபிள்ல 2 வகுப்பு போறதுக்குள்ள பிச்சை எடுத்தாலும் எடுப்ப போல் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. கிட்டத்தட்ட குழந்தை 6-7 மாசத்துல இருக்கிறப்பவே அது ப்ரிப்பரேஷன்லாம் கூட ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இந்த தேங்காய் பல்பு, இந்த நீர்வீழ்ச்சும் யானை, குதிரை, என்ன மாதிரி கேக்கு, எங்க ஹால் எடுக்கணும், யாரு சாப்பாடு, யார கூப்பிடணும், பத்திரிகையில யார் பேர்லாம் போடணும், பட்டுப்புடவை எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கணும், பந்தில என்ன பொரியெல்லாம் வைக்கணும். இப்படி முதல் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவது ஒரு பக்கம், இல்ல அப்படி ஆடம்பரமாக கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் மறுபக்கம். தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். ஓகே, முதல்ல நம்ம இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பம். எனக்கே இந்த பக்கம் தான் கலர்ஃபுல்லா இருக்கு. அடடே, இந்த பிள்ளைலாம் தூங்கல என்ன அழகா இருக்கும். அழகுன்னு உலகத்துக்கு தெரியுமே. இது என்ன அந்த பர்த்டே என்னைக்கு வைக்கிற போவாது? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இது என்னன்னு கேட்டால கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. பிள்ளைங்க மட்டும் ட்ரெஸ் அப் பண்ணல, அம்மாக்களும் ட்ரெஸ் அப் பண்ணிருக்கீங்க. இது உங்க பிள்ளையோட பர்த்டேக்காக நீங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸா? ஆமா சார், அவளுக்கு கொடுத்த டிசைன். ஆனா எனக்கு தச்சாங்க சார். இங்க 2 பக்கம் சிவப்பு ராஷ். இது என்ன தூக்கி நிக்குது? ஃபேஷன். அந்த புள்ள கூட பர்த்டே ட்ரெஸ் போட்டுக்க மாதிரி தெரியலமா? நீங்க தான் அது போட்டுக்க மாதிரி இருக்கு. என் அழகுக்கு அந்தஸ்துக்கு நான் இப்படியே தான் சாகர வரைக்கும் இருப்பேன். இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்ல புதுசா இப்ப என்ன ஆட் ஆன் பண்ணிருக்கீங்க? தீம் யூனிக்கா இருக்கணும்னு நினைச்சேன். சென்னை சிட்டில பண்ணாத தீம் பண்ணணும்னு நினைச்சேன். அதை நான் எஸ்டாப்லிஷ் பண்ணேன். எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன், ஏதாவது வித்தியாசமா தான் பண்ணுவேன். வித்தியாசமான எப்படி? கக்கா போயிட்டு வாய் கழுவிப்பியா? அத என்னது? பவர் பஃப் கேர்ள்ஸ். இது எல்லாம் 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்ச ஒரு கார்ட்டூன் ஷோ. அதை ஒத்தி நாங்க எங்க தீமை வச்சோம். கலர்ஃபுல்லா இருந்தது. எனக்கு ஒரு ஆசை இருந்தப்பா, எப்படியாவது அவனுக்கு அடுத்த பிறந்த நாளைக்கு அவதார் வேஷம் போட்டு அழகு பார்த்தணும். 6 மாசத்துக்குள்ள அது உண்டான வேலையை பாத்துரும்டா. நான் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சும்மா வெயிட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃபுட்பால் ஸ்டண்ட் வைக்கலாம். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க, உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்தாங்க. இவனோட நேம் ஜோஹன். சோ இவனோட நேமோட மீனிங் கிஃப்ட். தீம் ஃபுல்லா கிஃப்ட், கேக் கிஃப்ட், அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கேக் கிஃப்ட் மாதிரியே பிரசன்ட் பண்ணணும். இப்போ இதெல்லாமே பிளானிங்ல இருக்கு. இவருக்கு 8 மாசம் இப்ப. ஆமா, இப்பவே பிளான்ட். எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? இப்பலாம் கிஃப்ட விட ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப பெருசு இல்ல? ஆமா, கண்டிப்பா எதிர்பார்க்கறாங்க. உள்ளூர்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. அவங்க குடுக்கறத பெருசா நினைக்கிறாங்க. எங்க பர்த்டேல இத பெருசா நாங்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறத அவங்க விரும்பி தான் குடுக்குறாங்க. எதுக்குடா இப்படி விளம்பரம்? ஊருக்குள்ள இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்கி. அது சொல்லிக்கிறதுக்காக கிடையாது. என் பையன் பிறந்திருக்கான், அது எனக்கு ஒரு செலிப்ரேஷன். அது எப்படி உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறது? உடனே சொல்லிருங்க 10 மாசம் சுமந்தா பால் கொடுத்தா அப்படின்னு. ஆம்பளை நாம் சுமக்க மாட்டோம் சொன்னோமா? நான் உங்களுக்கு குடுக்குறேன், நான் செலிப்ரேட் பண்றேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என் பையன் பிறந்ததை என்ஜாய் பண்ணுங்க. நான் சந்தோஷமா தான் குடுக்குறேன். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலியக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பண்ணீங்கனாவது அந்த குழந்தை என்ஜாய் பண்ணும். இப்ப நீங்க குத்துற மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதை பண்றேன் இதை பண்றேன், அது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுமா? நீங்க வர்றவங்கள பாப்பீங்களா இல்ல அந்த குழந்தைய பாப்பீங்களா? என்ன மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். அந்த குழந்தை அழுதுட்டே தான் இருக்கும். அந்த டே பாருங்க, அந்த குழந்தை தான் என்ஜாய் பண்ணணும். ஆனா குழந்தை என்ஜாய் பண்ணவே பண்ணாது. பேசாம தூங்கி இருக்கலாம்.
நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இப்போ இஸ் 6 years old. அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நெய்பர்ஸா இருக்கட்டும், யார் வந்தாலுமே அவன் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் காமிக்கிறது அவனோட பர்த்டே ஆல்பம் தான். என்றாகன்னு பார்த்தேன். ட்ரேஸ் போட்டோஸ்ல ட்ரேஸே போடாம அம்மனுக்கு தேவைப்படுத்திக்கிறா. He really enjoys it. நெய்பர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கும் போது அந்த பசங்க அவங்க பேரண்ட்ஸ் போய் கேக்குது, ஏன் மம்மி என்னோட பர்த்டே இருக்கா, என்னோட பர்த்டே ஆல்பம் இருக்கா, ஏண்டி பிள்ளைகளை பூரா தூண்டி விட்டு வடிக்க பாக்குறியா, என்னோட வீடியோ இருக்கா பாருங்க, கென்னத்துக்கு எவ்வளவு சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது he enjoys it. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர். நண்பர்களே, உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி போடுறோம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆனா உங்களுக்கு கிராண்டா பண்ணலாம். அவங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணி வச்சு போட்டோ எடுத்து வச்சிருக்கோம், காமிக்கிறது போட்டோ எடுத்து வச்சிருக்கோம். பேச்சு வாக்குல அவங்களோட என்னையும் கேக்குறீங்க. நான்லாம் எளிமையான வாழ்க்கை வாழ்றேன் சார். இதேதான் சார், செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே, ஃபோர்த் பர்த்டே நம்ம த்ரூஅவுட் தி இயர் நம்ம அதை தான் பண்ண போறோம். நாங்க ஸ்பெஷலா பண்ணிட்டோம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என் குழந்தை பிறந்த 1 year ஆயிருக்கு. எவ்வளவு பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட மேரேஜ் முடிஞ்சிச்சு, உடனே எனக்கு குழந்தை பிறந்துச்சு. ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கல. ஒரு குழந்தைய பெத்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அவங்களே கூட்டியாந்து ஓஹோன்னு கொண்டாடினா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? மத்தவங்களை வேதனைப்படுத்தாத எந்த சந்தோஷமும் தப்பில்ல. மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட தப்புதான். உங்களை அறியாமல் நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. நீங்க சொல்றதுல எல்லாத்துலயும் என்னன்னு கேட்டா, உன்னால் முடியாத ஒன்றை நான் செய்து காட்டி விட்டேன் பார் என்று சொல்லுகிற ஒரு தோரணை இருக்கு. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். அதுல ஒண்ணு, என் பிள்ளை கொண்டு போய் காட்டையில மத்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கேட்கும். அது இப்ப கிரியேட் ஆயிருக்கு. அப்படி ஆக்கிருக்கீங்க. ஆக்சுவலி எல்லாரும் மண்டபம் அப்படிதான் புக் பண்ணுவாங்க. நாங்க வந்து ஒரு ரெசார்ட்டே பார்த்து 24 hours புக் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஈவினிங் புக் பண்ணிட்டு நாளைக்கு ஈவினிங் வந்து செக் அவுட் ஆகுற மாதிரி. பர்த்டேக்கு வந்து ஸ்விமிங் பூல் எல்லாம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, பணம் காசு வந்துட்டாலே லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபுல் ரிசார்ட்டே பிளாக் பண்ணிட்டீங்க. ஃபுல் ரிசார்ட்டே புக் பண்ணிட்டோம். எவ்வளவு பேர் கூப்பிட்டீங்க ஃபங்க்ஷனுக்கு? 250 மெம்பர்ஸ் கூப்பிட்டோம். படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன். ஊரே வந்தாலும் நாங்க சமாளிப்பையா. இது ஓவரால் இதுக்கான பட்ஜெட் எவ்வளவு ஆச்சு? நெக்ஸ்ட் மந்த் தான் இப்போ என்னோட பர்த்டே சார். ஆக்சுவலி என் பேபி ஷவருக்கு அதெல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. இதெல்லாம் பேபி ஷவருக்கு பண்ணதா? பண்ணது. சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. தப்பா பேசிருந்தா மன்னிச்சுடுங்க. இப்போ வந்து பர்த்டேக்கு வந்து திருப்பி பிளான் பண்றோம் நெக்ஸ்ட் மந்த். பேபி யூ மீன் வளகாப்பு? ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். எலுமிச்சம்பள சாதம், தேங்காய் சாதம்னு இந்த 9 வகை சாதம் வச்சு ஒண்ணு பண்ணுவாங்களே, அதுதானே சொல்றீங்க? அத ரிசார்ட்ல டிஜே வச்சு இப்ப பண்றீங்க. இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம். வாவ். இப்போ பர்த்டேக்கு அப்ப என்ன பிளானுமா? இப்போ அதை விட கொஞ்சம் பெருசா ரெசார்ட் பாக்குறோம். இன்னும் ரிசார்ட், பெரிய ரிசார்ட். ஆமா. மணி கம் டுடே கோட் சுமாரையா. இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? எதுக்கு தேவையில்லாம செலவு? நம்ம குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும், நல்லதை சொல்லி கொடுக்கணும். தேவையில்லாம செலவுகளை ஏன் சொல்லி கொடுக்கணும்? இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நாங்களும் 3 பொண்ணுங்க, அப்பா இறந்துட்டாங்க. சரி, அவங்களால பண்ண முடியல, நம்மளால இருக்கிறப்ப ஏன் பண்ண கூடாது? என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? எவ்வளவு பண்றோம், குழந்தைக்காக ஒரு மெமரியா இருக்கலாம்ல. இல்ல நீங்க ஃபேஷன் ஷோ வச்சீங்களா, அது குழந்தைக்காகவா? குழந்தைய பெத்தது யாருங்க? ஏமாமா பிள்ளைய இவங்க பக்காம யாரு பெப்பா? நாம தான் பெத்துக்கணும். நம்ம தான் பெத்தோம். நம்மளுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேணாமா? கொடுக்கலாம். நம்ம தனியா போய் செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த டே வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. சிறகு அடிப்போம் நாங்க. சிறகுகள் வந்தது எங்கோ செல்லை. அம்மா கஷ்டப்பட்டாங்க, நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். நல்லது கேட்டு செஞ்சு பார்த்துக்கிட்டா என்ன? என் பொண்ணுக்கு செலிப்ரேட் பண்ணலன்னு யார் சொன்னா? செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்க இங்க எப்படியோ அதை விட நாங்க எங்க ஊர்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி கேக் கட் பண்ணுவோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் எடுப்போம். எல்லாமே அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணுவோம். நான் ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன், புரியல? கோடு போட்டு வாழ்றவங்க. பிள்ளைக்கு பிறந்த நாள், அப்ப பிள்ளை ஆசைப்படுறத நான் செய்யறேன். ஆனா அதையே நான் ஒரு ஃபங்க்ஷனா மாத்தணும். பிள்ளைக்கு நல்லது கெட்டது தான் சொல்லி தரமே ஒழிய செலவு சொல்லி தரக்கூடாது. பிள்ளைங்க மனசுல அசத்தை வதிக்காதப்பா, அவங்க நல்லா இருக்கணும். ஆக்சுவலா வந்துட்டு அது 12 years தங்கச்சி மேட்டர்ல உள்ள வரலாம் சார். அக்கா தங்கச்சி விஷயத்துக்கு தான் நானும் வரேன். ஒரு குடும்பமே வந்திருக்கீங்க போல இருக்கு. ஓஹோ, சொந்தக்காரங்க இங்க தான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. இப்போ வந்து அவ செலிப்ரேட் பண்ணலாம்னு ஆசைப்படுவா. நாளைக்கு போட்டோஸ் பாக்கும்போது தங்கச்சிக்கு மட்டும் செலிப்ரேட் பண்ணீங்களா, ஏன் எனக்கு செலிப்ரேட் பண்ணலன்னு கண்டிப்பா அவ क्वेश्चन பண்ணுவா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. நானே வந்து இப்போ ஃபீல் பண்றேன். எங்க அம்மா அப்பா வந்து அப்போ வந்து அவ்வளவு மெச்சூரிட்டி இல்ல. இல்ல, எனக்கு எல்லாரும் ஒண்ணே இந்த பர்த்டே கொண்டாலே அப்படி என்ன ஃபீல் பண்ணீங்க? என்ன ஃபீலிங்? ஒரே பீருது ஃபீலிங். நான் ஒரு நல்லது கெட்டது செஞ்சுக்காம விட்டுட்டேன், புரிஞ்சுக்க முடியுது. ஃபர்ஸ்ட் பர்த்டே எனக்கு கொண்டாடல அப்படின்னு 28 வயசு இப்படி ஒரு ஃபீலிங் வரும். எனக்கு அதுவே முதல்ல புரியல. முட்டா பையில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பையில சார். இவங்க போற ஊசி போட்டு கொண்டு கடல்ல எழுதி போட்டோம். இந்த நிகழ்வு இந்த பிள்ளை கிட்ட என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? இந்த நிகழ்வு எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அப்புறம் எதுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒண்ணு பண்றீங்க?
சார் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த இம்பாக்ட் வந்து எல்லாமே வந்து நம்ம பண்றது வந்து குழந்தைங்களுக்கு தெரியணும் பண்ணணும் அவசியம் இல்ல. அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இன்விடேஷன்ன்றதே தேவையில்லை, சாதாரணமா கால் பண்ணி கூப்பிட்டாலே வந்துருவாங்க. அந்த இன்விடேஷன் ரெடி பண்றதுக்காக போட்டோ ஷூட்னு ஒன்னு வைக்கிறாங்க. எதுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்விடேஷன்? ஒரு மரியாதைக்காக எங்க குழந்தைய வந்து வாழ்த்துங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன், இல்ல குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். இன்விடேஷன்லாம் கொடுக்கறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? அல்ல என்ன பிரச்சனை? பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம போனோமா ஒரு சின்னதா ஒரு gift வாங்கி வச்சிட்டு வந்துடலாம். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா, அது அப்படியே பத்திரமா மூடி வைடா. நாங்க வந்து உங்களுக்கு மரியாதை கொடுத்து மதிச்சு கூப்பிடுறோம் சார். ஒரு பிரசன்ட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே உறுத்துது. ஒரு 1500 வச்சா தான் நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். ஓ மொய் வச்சா 1500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி எத்தனை வைக்கிறதா? பத்திரிக்கை கொடுக்குங்கிறது ஒரு முறைக்கு கீழே வந்துருது. ஏன்னா நம்ம பண்பாட்டு ரீதி அப்படிதான் பழகிருக்கோம். அதுதான் தமிழ் பண்பாடு கலாச்சாரம். வீடு தேடி வந்து நீங்க எனக்கு பத்திரிக்கை வச்சிட்டீங்கன்னா உங்கள் பொருளாதார மட்டத்திற்கு நானும் செலவை அதிகரிக்க வேண்டி இருக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. எவ்வளவு வச்சிருக்கீங்க? 10000 ரூபாய் வச்சிருக்கீங்க. 10000 ரூபாய் பத்தாதடா. நாங்களா போய் கொடுக்கல சார். அது யாருமே அதை எதிர்பார்க்கறது இல்ல, அவங்களுடைய மரியாதைக்காக அவங்க பண்றாங்க. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். ஸ்கூல்ல இன்னொருத்தவங்க இந்த மாதிரி இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க ஒரு 1000 rupees கொடுக்கும்போது நான் வந்து ஒரு 200ல கொடுக்க முடியாது. நீங்களே நாங்களே மணி நோ மணி உத்தர மட்டும் தான இருக்கு. போன்ல கூப்பிட்டு பர்த்டே வச்சிருக்கோம் வந்துருங்க, நான் வரலாம் வராம போகலாம். இப்போ நீங்க நேரா வந்து பத்திரிக்கை கொடுக்குறப்ப நான் வேற வழி இல்ல வந்துதான் ஆகணும். வேணாம், எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. நீங்க அதை பெருசா கிராண்டா பண்றப்ப அங்க வந்து நான் எளிமையா இருக்கேன் 100 ரூபாய் கொடுத்துட்டு போக முடியாது. உங்களுடைய லெவலுக்கு நானும் என் செலவு அதிகரிக்க வேண்டியிருக்கு. நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிற இடம் தெரியாம 2 பேரும் இருக்கிற இடம் தெரியாம எதுக்குடா இருக்கிற? கிளப்புடா. வீடியோக்கள், போட்டோகிராஃபுகள், அந்த நிகழ்வை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய சில எவிடன்சஸ் இவ்வளவு தான் வச்சிருக்கோம். அதை தான் அவங்களும் வச்சிருக்காங்களே. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. சோஷியல் மீடியா இல்ல அப்படின்னா இந்த அளவுக்கு ஆடம்பரமா இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடுவாங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? சோஷியல் மீடியாக்காக பண்ணல, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நாங்க போடுறோம். செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல. அண்ட் அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன் நடக்குது. உன்னை விட நான் பெட்டரா பண்ணனா, வாடா 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 ஓமரத்துக்கு சோடி போடுறோம்டா சோடி. இது வந்து அவங்க ஃபினான்சஸையும் டீப்பா இம்பாக்ட் பண்ணுது. ஏன்னா கையில காசு வச்சிருந்து செலவு பண்றது ஒரு விதம், கையில் காசு இல்லாமல் கடன் வாங்கி 10 வட்டிக்கு கிடைக்கலாம் பரவாயில்ல, 20 வட்டிக்காச்சு எவன் கையில காலையாவது விழுந்து வாங்கி அட்டகாசமா கொண்டாடுறான். நிறைய பேர் வந்து இந்த பிரஷர்ல இருக்கிறதுனால கிரெடிட் கார்டு லோன், அந்த லோன், இந்த லோன், எல்லா லோனையும் அவங்க வாழ்க்கையை தொடங்குறாங்க. அட நீ வேற, காசே இல்லாட்டினாலும் கடன் வாங்கி குடிப்பாங்க. கடனே இருக்கக்கூடாது. அதுல வந்து ஆக்கப்பூர்வமான விஷயமும் செய்யலாம், டிஸ்ட்ரக்டிவ் திங்ஸும் செய்யலாம். கடனுங்கிறது ஒரு நெருப்பு போன்ற ஒரு விஷயம். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல. இவங்க ஆல்ரெடி கடன்ல எடுத்து இந்த சோஷியல் பிரஷருக்கு இத செய்யறாங்க. இது இவங்களுக்கு. குழந்தைங்களை எடுத்துக்கோங்க. நான் எடுத்து விட போற பாயிண்ட்ல அவங்க பதில் சொல்ல முடியாம சிக்கிக்கிட்டு சீக்கடிக்க போறான் பாரு. இவங்களுக்காக ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடிட்டாங்க. பட் அந்த குழந்தைகள் அந்த பர்த்டேவோட விட்டுட்டு போறாங்களா? கிடையாது. இது வந்து ஒரு ஹேபிட். அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். எல்லாருமே கடன்ல பாதி செய்யதான் செய்யறாங்க. நம்ம ஒரு எஸ்டிமேஷன் வச்சிருப்போம், ஒரு ரூபா ஒரு 2 ரூபால முடிப்போம். ஆனா அதுக்கு மேலதான் ஆகுது. பணக்காரன் ஆயிட்டா இதெல்லாம் சமாளித்தானே ஆகணும். சார் அவங்க சொன்ன பாயிண்ட் நான் கம்ப்ளீட்டா அக்ரி பண்றேன். அப்ப நாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் முன்னாடி 1 lakh நான் ஸ்பெண்ட் பண்ணேன். 1 லட்சமா? பிரதர் 1 லட்சம்ங்கிறது எனக்கு பாக்கெட் மணி மாதிரி. ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்னோட salary இப்போ வந்து ட்ரிபிள் த அமௌண்ட். ஓகேங்களா? சோ இப்போ எனக்கு இப்போ வந்து அந்த 1 lakhன்றது வந்து இட் டசன்ட் மேட்டர். நான் நினைச்சா சொந்தமா ஃளைட் வாங்கி வானத்திலே ரவுண்ட் அடிப்பேன். என்ன எந்த கில்லி போலீஸாலையும் பிடிக்க முடியாது. பட் இப்போ எனக்கு என்னோட பாப்பாக்கு அந்த 1 year பேபியை வச்சுட்டு என்னால பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியுமா? முடியாது. அது அந்தந்த நேரத்துல பண்ண வேண்டியது தான் சார். பேசுவடி நீ இதுவும் பேசுற இன்னும் பேசுற. இல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இட் பிகம்ஸ் a life style now. 3 பர்த்டே கொண்டாடிட்டீங்கன்னா அதை வேற போட்டு காட்டுவீங்க. 4வது பர்த்டே அவங்க கேட்டுவாங்க. தலைவரே இத முளையிலேயே கிள்ளி எரியணும். நீ புடிச்சதுதான் கரெக்ட் பாயிண்ட். கிராஜுவலா கம்மி பண்ணிட்டே வரேன். கிராஜுவலா கூட்டலாம், கம்மி பண்ண முடியாது. ஒரு எல்லை இருக்கும் சார், அதை மீறி நாங்க எப்பவுமே பண்ண போறது இல்ல. இன்னும் இந்த டயலாக் எவனும் பேசலையேன்னு நினைச்சேன், பேசிட்டான். நம்ம இனிஷியலா என்ன பிளான் பண்ணோம், கடைசியா என்ன செலவு ஆனுச்சுன்னு கேளுங்க. சொல்லுங்க, பிளான் பண்ணிடுவீங்களே. 1-2 கூட தானே செய்யும். வாழ்க்கையில ஒருத்தனுக்கு முன்னேற்றம் வருதுன்னா அந்த நேரத்துல செலவை பத்தி அஞ்ச கூடாதா? 2 இல்ல எவ்வளவு ஆச்சு? 1-2 லட்சம் கூட ஆகும் சார். அப்படிதான் கூட ஆனுச்சு. எவ்வளவு ஆச்சு உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் மொத்தமா? எவ்வளவு? 2.5 lakhs சார். அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? எவ்வளவு பிளான் பண்ணீங்க? நான் வெறும் 50,000 பிளான் பண்ணேன். 50 நேரம் பிளான் பண்ணி 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க தான் அந்த கண்ட்ரோல் கிங்காமா? இந்த காலத்து இளைஞர்கள் தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. இப்போ என் குழந்தை வந்து ஒரு 5,000 rupees ட்ரெஸ் வந்து ஆசைப்பட்டிருக்கா. ஆனா என்னால 2,000 rupees ட்ரெஸ் தான் அஃபோர்ட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னா, ஒரு வயசு குழந்தை 5000க்கு ட்ரெஸ் கேக்குதா? அதுக்கு குழந்தை பேசவே தெரியாதடா. நம்ம சொல்லணும், அம்மா 2,000 rupees ட்ரெஸ் அஃபோர்ட் பண்ணிருக்கேன், ஆனா பாரு உனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல போய் உனக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். இது யாருக்கு புரியும் நினைக்கிறீங்கம்மா?
இந்த செலவு தேவையா அதுதான் கேள்வி. சார் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. மகிழ்ச்சின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஆனா மகிழ்ச்சி கிடையாது. இந்த உலகத்துல நம்ம சிரிக்கும் போது எல்லாரும் சிரிப்பாங்க, ஆனா அழும் போது தனியா தான் அழும். ஆடம்பரமா பண்ணாதான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்றாங்க, அவங்க பக்கத்து வீட்டுல அந்த மாதிரி பண்றாங்க. நாம சந்தோஷமா இருக்கணும்னா நமக்கு கீழே இருக்கவங்களை ஒப்பிட்டு பார்க்கணும். எல்லாத்துக்கும் மனசுதாமா காரணம். நான் அதுல சார் நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் சார். மெயின் ரீசன் அதுதான். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கறத சொல்லிவிட்டு அவனை தாண்டி நான் என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு குழந்தை பெத்தெடுத்திருக்கேன்றதை நான் செலிப்ரேட் பண்றேன். உங்க சாதனை உலக மகா சாதனை. என்னுடைய வாழ்த்துக்கள். அவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கான்றத நான் காமிக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. நான் செலிப்ரேட் பண்றதுல எந்த தப்பு? தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க போறேன். இல்ல ஆக்சுவலா இப்பதான் பூனை வெளியில வருது. ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ங்கிறது மதர் தன்னை செலிப்ரேட் பண்ணிக்கிறது தானா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இட்ஸ் a celebration of mother அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அது தப்பு இல்ல, அது வேற விஷயம். இல்லையே, அந்த பாப்பாக்கு எப்படி தெரிய போறது இல்ல, அது எங்களுக்கே தெரியும். உன் மூஞ்சி தான் டெய்லி நீயே கண்ணாடியில பாத்துட்டு இருக்கியே. ஓடி இது வந்து எங்க பர்சனலா அவரும் நானும் ஒரு புது உயிரை உருவாக்கிருக்கோம். நான் செலிப்ரேட் பண்றேன். அதுல தப்புன்னு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இவளுக்கு ரொம்ப நெடுது விட்டா பையனுக்கு வந்துட்டு பர்த்டே, இப்ப நம்ம ஒரு காசு வச்சிருந்தா கூட அதை கடன் அடிக்கலாமே, நம்ம அதை மறுபடியும் பர்த்டேன்னு சொல்லிட்டு அதை செலவு தானே பண்றோம். குடிக்கிறது கூழ், கொப்பளிக்கிறது பன்னீரா? உங்க பிள்ளைக்கு இந்த கேக் கட் பண்ண மெமரிஸ் வேணுமா, அவனுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிற சொத்து வேணுமா? உங்க அப்பா உங்களுக்கு போட்டோ வச்சிருந்தா பெட்டரா, சொத்து வச்சிருந்தா பெட்டரா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா. நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. உங்க அப்பா உங்களுடைய பர்த்டே போட்டோ வச்சிருக்காரா? பாஸ் கேக்கே வெட்டினது இல்ல, கேக் வெட்டாதனால தான் ஏன் வீடு இருக்கு. ரைட் தானே? இப்ப விஷயம் தான், ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்ல, பொறுப்பானவனா இருக்கிறது தான் முக்கியம். ஒரு கேக் வெட்டதுனாலே வீடு போயிருமா? அப்படி இல்ல. சொத்து வேணும்னா பர்த்டே கொண்டாடணுமா, காசு சேர்க்கணுமா? காசு சேர்க்கணும். அப்ப பர்த்டே கொண்டாடுமா, காசு சேர்ப்போமா? காசு தான் சேர்க்கணும். கோபிநாத் பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். இது வந்ததுல இருந்து என் டீம் என்கிட்ட கொடுத்து நீ போட்டுக்க, உங்க ஆசைக்கு போறேன்டா. எப்பா ஓகே. இவ்வளவு பெருசா தான் போடணுமா? ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? பர்த்டே எத்தனை லட்சம் செலவு பண்ணி கொண்டாடிருக்கீங்க? 1 lakh சார். 1.5 lakh சார். 70 சார். 70,000. நாட்டம் ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க, ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி? 1.5 lakh சார். 1.5 லட்சம். எப்ப 10 வருஷத்துக்கு முன்னாலே? 2 lakhs சார். 2 லட்சம். 1 lakh சார். 1 லட்சம். 1 லட்சமா சார்? விளையாடாதீங்க சார், நிஜமா தான் சொல்றீங்களா? 2.5 சார். 2.5 lakhs. 1,10,000. 1,10,000 செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடிங்கல்ல, அந்த ஹாப்பி பர்த்டே சாங்க பாடணும். நீதான்டா. Happy birthday to you. அது எனக்கு தெரியும். அப்புறம் Happy birthday to you. அதுவும் தெரியும். அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். God bless you. What? You God bless you dear. You God bless you. அவ்வளவுதான பர்த்டே பாட்டு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு அது 3 வாட்டி சொல்லிடலாம். அதே 3 வாட்டி சொல்லிடலாம். 1,10,000 செலவு பண்ணாலும் 3வது வரியை தாண்ட மாட்டேங்கிறீங்களே. எப்படி தெரியும்? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறது இல்ல. நம்ம லைஃப்ல பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஃபேமிலி எனக்கு அப்படின்னும் போது அந்த பேரண்ட் ஃபீலோட ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க நல்ல பாயிண்டா இருக்கு இது. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இந்த செலவு பண்ற பைசாவை அவங்க ஒரு பிக்சர்ல போட்டு இத பாரு உன்னுடைய பர்த்டே டைம்ல நான் போட்டது இப்ப பாரு எவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. இந்தியாவுல புத்தி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, உதவி செய்யறதுக்கு ஆளே இல்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்பெல்லாம் பண்ணீங்களே, உங்க வாழ்க்கையில என்னதான் சந்தோஷம் இருக்கு? ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருந்துட கூடாதுன்னு தெளிவா இருக்கீங்க. இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட், இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க என்னதான் பண்ணுவீங்க? செத்த பாசில போட்டணும் கடைசி வரைக்கும் எதுவுமே செஞ்சிடக்கூடாது. ஏன் இப்படி ஒரு வறண்ட வானிலையாவே இருக்கு உங்க வாழ்க்கை? ஏண்டா இப்படி ஃபியூச்சரை நினைச்சு பயந்துனே இருந்தா இன்னைக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியும்? ஃபேமிலி சர்க்கிள் எல்லாரும் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி சர்க்கிள்ல பண்ணிட்டாங்கிறதுக்காண்டி ஏன் பண்ணணும்? ஒரு கட்டாயத்தினால தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். இப்ப அடுத்த ஒரு 6 மாசத்துல இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷன் யாரோ வைப்பாங்க. அந்த இடத்துல போய் நம்மளுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலா இருக்கும். கில்ட்டி ஃபீலா கௌரவ பிரச்சனை. கௌரவ பிரச்சனை 2 விதமும் இருக்கு. அடுத்த வீட்டுல 1000 இருக்கும். இத பாரு, நமக்கு என்ன வருமானமோ அதை வச்சுதான் நம்ம குடும்பம் நடத்தணும். இப்போ உங்களை கேக்குறேன், உங்களுக்கு எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கான சுதந்திரம் இருக்கு, பிறந்த நாள் கொண்டாடாமல் இருப்பதற்கான சுதந்திரம் இருக்கா? நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. அப்பாடா. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். பை பை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.